ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2016ல வெளியான த அட்டாப்சி ஆஃப் த ஜிஎன்டோ அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இறந்து போனவங்களுடைய கைரேகையை தவிர வெளியாளுங்களோட கைரேகை அதுல பதிவாகல. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து யாரோ உடைச்சிட்டு வந்த மாதிரி தெரியல. அதுக்கு பதில் வீட்டுல இருக்கவங்க வெளியே தப்பிச்சு போக முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்கு. அந்த பொண்ணை யாரோ புதைக்க நினைச்சிருக்காங்க. ஆனா உடம்புல எந்த ஒரு கீறலுமே இல்ல. இந்த சீனை அப்படி இங்க கட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோவுடைய அப்பாவையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய வேலையும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுதான். ரீசெண்டா இறந்த ஒரு நபருடைய பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அந்த டேட்டாவை போலீஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஏமா கூட மூவிக்கு போறோம்ப்பான்னு சொல்றோம். அதுக்கு அவங்க அப்பாவும் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப சடனா ஒரு ரூம்குள்ள இருந்து ஒரு சத்தம் வர நம்ம ஹீரோவும் என்னன்னு பார்த்தா பின்னாடி வந்த ஹீரோயின் இவனை பயமுத்துறாங்க. எதுக்கு இங்க வந்த, மேலேயே வெயிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணப்பா, நீ வரல அதனாலதான் கீழே வந்துட்டேன்னு சொல்றாங்க. சரி வா எனக்கு அப்படியே இந்த இடத்த சுத்தி காட்டுன்னு சொல்ல பேசிட்டே அந்த டெட் பாடிஸ் வச்சிருக்க அறைக்குள்ள வந்துட்டாங்க. இங்க இருக்க பிணங்கள் எல்லாம் காட்டுன்னு சொல்ல எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல பின்னாடி இருந்த அவங்க அப்பா பரவாயில்லப்பா காட்டுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோ ஃபர்ஸ்ட் பிணத்தோட லாக்கரை ஓபன் பண்ணி காட்டுறோம். அதுல இருந்த பிணத்தோட கண்ணியும் வாயும் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இத பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்படாம அடுத்ததை காட்டுன்னு சொல்ல இவனும் ஓபன் பண்றான். பார்த்தா அந்த டெட் பாடியோட மூஞ்சில துணியை போட்டு மூடி இருக்காங்க. எதுக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்க அந்த டெட் பாடியில பாதி முகமே இல்லைன்னு சொல்றாரு. அந்த பிணத்தோட கால்ல மணி கட்டி இருக்கிறத பார்த்துட்டு இது எதுக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்க இந்த பர்சன் இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான். இன் கேஸ் அவங்க உயிரோட இருந்தா அவங்க அசையும் போது இந்த மணி சத்தம் எங்களுக்கு கேட்கும். இது ஒரு பழைய ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே லிஃப்ட் கிட்ட போக லிஃப்ட் உள்ள இருந்து நம்ம ஷெரீஃப் வெளியில வராரு. கதையோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடியா பாத்தீங்களா, அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் இங்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோவும் அவனுடைய அப்பாக்கு ஹெல்ப் பண்ண பார்க்க பரவாயில்லப்பா நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாங்குறாரு. இவங்க இருக்கிறது பேஸ்மெண்ட். இதுக்கு மேலதான் ஹீரோட வீடே இருக்கு. ஹீரோயினை மேல கூட்டிட்டு போறோம். உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா எப்போ இந்த வேலையை விட்டு வர போறேன்னு கேட்க கூடிய சீக்கிரம் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன்னு சொல்றான். ஏதோ எமர்ஜென்சி கேஸ் போல அப்பாக்கு கண்டிப்பா ஹெல்ப் தேவைப்படும். நீ போயிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு வா நம்ம மூவிக்கு போலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். நம்ம ஹீரோவும் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட அங்க இருக்க ஷெரீஃப் இந்த பொண்ணு யாருன்னே தெரியல. இந்த பொண்ணு இருந்த வீட்டுல எல்லாருமே மர்மமா இறந்து கிடக்குறாங்க. இந்த பொண்ணை ஃபுல்லா செக் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நாளைக்கு காலையில கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்பாவும் பையனும் ஏதோ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சாங் எல்லாம் போட்டுட்டு அட்டாப்சி பண்ண ரெடி ஆகுறாங்க. இங்க நடக்க போற எல்லா விஷயத்தையும் வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு கூடவே ஹீரோ அதை போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். அதை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு தோராயமா 22 வயசு இருக்கும். உடம்புல எந்த ஒரு கீரலுமே இல்ல. முடி பிரவுன் கலர்ல இருக்கு. கடைசியா அவங்களுடைய கண்ணை செக் பண்ணிட்டு அது கிரே கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக்கா சொல்றான். ஆக்சுவலா ஒருத்தவங்க இறந்த உடனே அவங்களோட கண்ணு கிரேவா மாறிடாது. அதுக்கு பல நாட்கள் ஆகும். அதே மாதிரி அந்த பொண்ணோட பாடியும் இப்போ ரீசெண்டா இறந்தவங்களது மாதிரி தான் இருக்கு. உடனே அவனுடைய அப்பா அந்த பொண்ணுடைய கை காலை செக் பண்ண போன் பிராக்சர் ஆயிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ போர்ட்ல நோட் பண்ணிக்கிறான். அப்படியே அந்த பொண்ணோட நகத்தை செக் பண்றாரு. அதுல ஒரு விதமான மண் இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோட அப்பா இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த மண்ணை பீட்னு சொல்லுவாங்க, நார்த் சைட்ல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்க அப்படியே அந்த பொண்ணோட வாயை செக் பண்ண பாதி நாக்கே இல்ல, அதை யாரோ கட் பண்ணிருக்காங்க. இத பார்த்தது ஹீரோட அப்பா இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க. ஆனா இந்த டெட் பாடியை பார்த்தனா வெளித்தோல்ல எந்த ஒரு காயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வருது. நம்ம ஹீரோவும் அந்த நாக்கு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய மூக்கு அசையுது. என்னன்னு பார்த்தா அது உள்ள இருந்து ஒரு ஈ வெளியே வந்து பறந்து போகுது. அங்க வந்த ஹீரோட அப்பா அந்த பொண்ணோட வாயை செக் பண்ணும்போது ஒரு பல்லு மிஸ் ஆகுறதுங்கிறது தெரிய வருது. அப்படியே அந்த பொண்ணோட வாயில இருந்து ஒரு நூலையும் வெளியில எடுக்கிறாங்க. அப்படியே அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு என்னன்னு பார்த்தா அது ஒரு துணியோட நூலுன்னு தெரிய வருது. ஒரு வழியா எல்லாத்தையும் நோட் பண்ணி முடிக்க இதுக்கப்புறம் தான் அட்டாப்சியே பண்ண போறாங்க. ஹீரோட அப்பாவும் சர்ஜரிக்கல் எக்யூப்மெண்ட்டை கையில எடுக்க அதே நேரத்துல ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி யாரோ ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அதுல ஆட்டோமேட்டிக்கா பாட்டு ஓட ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த பொண்ணோட பாடியை கட் பண்ணி பார்த்தா உயிரோட இருக்கவங்களோட பாடியில எப்படி ரத்தம் வருமோ அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் வருது. பொதுவாவே இறந்து போனவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிடும். ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகல. பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு. அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பையன் கிட்ட கொடுத்து ஃப்ரீசர்ல வைக்க சொல்றான். அதே நேரத்துல அந்த போனை கட் பண்ணி உள்ள இருக்க அந்த லங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா கருகி போயிருக்கு. அதை பார்த்த ஹீரோவோ இவங்க செயின் ஸ்மோக்கரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு நாளைக்கு 10 சிகரெட் அப்படிங்கிற விதத்துல 30
வருஷம் கண்டினியூவா அடிச்சாதான் லங்ஸ் இந்த அளவுக்கு கருகி போகும். ஆனா இந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த பொண்ணோட ஹார்ட்டை செக் பண்ணும்போது அதுல தழும்புகள் நிறைய இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த பொண்ணோட உடம்புல ஒரு கீறல் கூட இல்ல. ஆனா அந்த பொண்ணோட இதயத்துக்குள்ள கீறல்கள் இருக்கு. அது எப்படின்னு தெரியாம குழம்பி போறாங்க. சடனா வெளியில ஒரு சத்தம் கேட்க நம்ம ஹீரோவும் வெளியில போய் பாக்குறான். அதே நேரத்துல இவரும் அந்த பொண்ணோட பாடியை செக் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணோட எலும்பு இவர் கைய குத்தி கிழிச்சிடுது. ரத்தம் வர்றதுனால இவருமே அதை வாஷ் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல வெளியில போன நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வென்டிலேட்டர்ல இருந்து சத்தம் வர நம்ம ஹீரோவும் ஏறி பாக்குறான். ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆக பயந்து கீழே விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா என்ன ஆச்சுன்னு கேட்க மேல என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி ஏறி பார்த்தா அவங்க ஆசையா வளர்த்து போன இறந்து கிடக்கு. இத பார்த்து அவங்க 2 பேருமே சோகமாயிடுறாங்க. பிணங்களை எரிக்கிறதுக்கு ஒரு மிஷினை யூஸ் பண்ணுவாங்க. அதுல இந்த பூனையை வச்சு எரிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க பாதிலேயே விட்ட வேலையை திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணோட வயிற்று பகுதியில இருந்து ஒரு பூவை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அதை பார்த்ததும் ஒரு புக்கை தேடி எடுக்கிறாரு. இந்த பூவோட பேரு ஜிம்சன் வேட். இது ஒரு மனுஷனை அசைய முடியாத அளவுக்கு பேரலைஸ் ஆக்கி விட்டுரும். இன்னும் இன்டெப்தா அந்த பொண்ணோட பாடியை செக் பண்ண அப்போ அந்த பொண்ணோட இறைப்பையில இருந்து ஒரு துணியை எடுக்கிறாங்க. அது உள்ள என்னடா இருக்குன்னு பார்த்தா ஒரு பல்லு இருக்கு. அதே நேரத்துல அந்த துணியிலே ஏதோ ஒரு சிம்பிளும் பொறிக்கப்பட்டிருக்கு. இத பார்த்த ஹீரோ அந்த பொண்ணோட வாயில இருந்து ஒரு நூல் எடுத்தாங்கல்ல அதையும் இதையும் செக் பண்ணி பாக்குறான். ரெண்டுமே ஒரே கிளாத் தான். அதே மாதிரி அந்த பல்லுக்கு சொந்தக்காரியும் இந்த பொண்ணு தான். ஹீரோட அப்பாவும் இப்ப அந்த பொண்ணோட மேல்புற தோலுக்கு அடியில என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக ட்ரை பண்ண ரேடியோல வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இது எதையுமே கண்டுக்காம ஹீரோட அப்பா அந்த தோலை உரிச்சு பாக்குறாரு. அதுக்குள்ள நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட மேல் பரப்பு தோல்ல எந்த ஒரு காயமுமே இல்ல. ஆனா உள்ள இருக்க அந்த தோல்ல அந்த குறியீடுகள் இருக்கு. அது எப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது லைட் எல்லாம் வெடிஞ்சு அந்த இடமே இருட்டா மாறுது. டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த பிணங்களை வச்சிட்டு இருந்த எல்லா டோருமே ஓபன்ல இருக்கு. அதே நேரத்துல எல்லாமே எம்டியா இருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருந்து 2 பேருமே எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. கரண்ட் இல்லங்கிறதுனால லிஃப்ட் வழியா போக முடியாது. சரி பேஸ்மெண்ட்ல இருந்து மேல போறதுக்கு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அங்க இருக்க ஒரு டோர் மேல மரம் விழுந்து இருக்கிறதுனால அவங்களால அந்த டோர் வழியாவும் வெளியில போக முடியல. யாருக்காச்சும் கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா மொபைல்ல சிக்னல் இல்ல. ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க டெலிபோன் யூஸ் பண்ணா அதுவுமே ஒர்க் ஆகல. சடனா கதவுக்கு வெளியில யாரும் இருக்க மாதிரி தெரிய நம்ம ஹீரோவும் கீழே குனிஞ்சு பார்க்க இந்த மாதிரி அந்த பிணத்துக்கு உயிர் வந்து வெளியில நடந்துட்டு இருக்கு. இவங்க இருக்க அந்த ரூம் கதவையும் ஓபன் பண்ண பாக்குது. 2 பேரும் அங்க இருக்க கபோர்டை வச்சு அது உள்ள வராதமா தடுக்க பாக்குறாங்க. அதே நேரத்துல அவங்க அப்பாக்கும் திரும்பவும் கையில இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்க ஹேண்ட் வாஷ் பண்ண போறாரு. சடனா அங்க ஒரு சத்தம் கேட்க ஹீரோ கண்ணுக்கு அங்க ஒரு உருவம் தெரிய அப்பான்னு கத்துறான். ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. சடனா ஒரு உருவம் அவர் உள்ள இழுத்துக்குது. நம்ம ஹீரோவும் ஓடி வந்து அவங்க அப்பாவை காப்பாத்துறான். அடிப்பட்ட இடத்துல மருந்தும் போட்டு விடுறான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணோட சடலம் தான். அதை எப்படியாச்சும் எரிச்சிட்டோம்னா இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டிடலாம்னு சொல்றாரு. 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த பெண்ணோட சடலத்தை எடுத்துட்டு போலான்னு பாக்கும்போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. ஒரு கோடாரியை எடுத்துட்டு வந்துட்டு அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணும்போது அந்த பக்கம் யாரும் இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அங்க இருக்க சின்ன கேப் வழியா பார்த்தா இவங்க கண்ணும் வாயும் தைச்சு வச்ச அந்த பாட்டியோட சடலம் தான் அங்க நின்னு கத்திட்டு இருக்கு. வேற வழி இல்லாம அந்த பொண்ணோட பாடிய அதே இடத்துல வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அந்த பொண்ணுடைய சடலத்தோட சேர்த்து அந்த லேபும் இவங்க ரெடி பண்ணி வச்ச ரிசல்ட்டும் சேர்த்து எரியுது. ஆனா அந்த பொண்ணோட சடலத்துக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு கையில ஒரு கோடாரியை எடுத்துட்டு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா லைட் விட்டு விட்டு எரியுது. இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு லிஃப்ட் நோக்கி ஓடுறாங்க. ஆனா இவங்க போறதுக்குள்ள லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. சடனா அந்த இடத்துல பெல் சத்தம் கேட்க ஆரம்பிக்க அந்த சடலமும் இவங்கள நோக்கி முன்னேறி வருது. உடனே அந்த லிஃப்ட் ஓபன் ஆக ஹீரோ அவங்க அப்பாவை கூட்டிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறான். ஆனா டோர் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அந்த சடலமும் இவங்களுக்கு ரொம்ப கிட்ட வந்துடுது. அதே நேரத்துல ஹீரோட அப்பா தன் கையில இருக்க கோடாரியை வச்சு ஒரே போடு. எந்த ஒரு சத்தமும் இல்லாததுனால கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வெளியில வந்து பார்த்தா அது அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட். இவங்களுக்கு ஒரு இல்யூஷனை கொடுத்து அந்த பேய் தான் இந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணிருக்கு. நம்ம ஹீரோ கதறி கதறி அழுறான். வேற வழி இல்லாம ஹீரோவை கூட்டிட்டு திரும்பவும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள போக லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆனாலும் லிஃப்ட் மேல போக மாட்டேங்குது. அதே நேரத்துல அந்த பிணங்களை எரிக்கிற மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அந்த இடமே புகை மூட்டமா மாறிட கொஞ்ச நேரம் லிஃப்ட்லயே வெயிட் பண்ணிட்டு வேற வழி இல்லாம திரும்பவும் லேபுக்கு போறாங்க. அந்த புகை மண்டலத்துக்குள்ள அவங்க 2 பேருமே போக அதுக்குள்ள இருந்த சடலங்கள் அவங்க அப்பாவா காயப்படுத்திட எப்படியோ ஒரு வழியா அந்த போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துக்கு வந்துட வெளியில இருக்க சடலங்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை வச்சு டோரை லாக் பண்ணிடுறாங்க. உள்ள வந்த நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய மூளையில இருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் வெட்டி எடுக்கிறான். அதை செக் பண்ணும்போதுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணு இன்னுமே உயிரோட தான் இருக்கா. ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம அந்த பொண்ணோட வயித்துல இருந்து எடுக்கப்பட்ட அந்த துணியில வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். அதுல லிவிட்டிகஸ் 27 அப்படின்னு பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை குறிக்குது. அந்த பைபிள் எடுத்து பார்க்கும்போதுதான்
இது 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சூனியக்காரின்னு தெரிய வருது. இத பத்தி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்ல, இத கேட்ட அவங்க அப்பாவோ நீ சொல்றதெல்லாம் ஒரு மித்து, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றாரு. உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அந்த சூனியக்காரிய தூக்குல போடணும்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா அவளை துன்புறுத்தி அந்த சூனியக்காரிய ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அதை அழிக்கவும் பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. அந்த சூனியக்காரி இன்னுமே அந்த உடம்புக்குள்ள உயிரோட தான் இருந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோட அப்பா அந்த பொண்ணுக்கு அட்டாப்சி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரேடியோல ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்டிருக்கும். அது ஏன்னா அந்த சூனியக்காரி இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவளால அந்த வலியை உணர முடியும். அதனாலதான் அவ அந்த ரேடியோ வழியா கத்திருப்பா. அந்த காலத்துல அந்த ஊர் மக்கள் அந்த பொண்ணுக்கு என்ன தண்டனையை கொடுத்தாங்களோ அதையே தான் நாமளும் பண்ணியிருக்கோம். உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம்ங்கிற பேர்ல கொடுமை பண்ணியிருக்கோம். அவ நம்மள சும்மா விட மாட்டான்னு சொல்ல சடனா அந்த ரூமோட கதவை யாரோ உடைக்கிற சத்தம் கேக்குது. பயந்து போய் நம்ம ஹீரோ அந்த கதவை பிடிச்சுக்க ஹீரோட அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த பொண்ணோட காது கிட்ட போயிட்டு என் பையனை விட்டுரு, அதுக்கு பதிலா என்ன வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நொடியே இவரோட கையும் காலும் உடைய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு அனுபவிச்ச அதே வழியை இவர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல அந்த பொண்ணோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்குது. கடைசியா அந்த பொண்ணோட கண்ணும் கிரேல இருந்து பிளாக்கா மாறிடுது. இங்க இருந்து நீ மட்டும்தான் உயிரோட போக முடியும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கத்திய காட்டுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டே கத்தி எடுத்து அப்பாவையே கொன்னுடுறான். சரி நம்ம ஹீரோ வச்சு இங்க இருந்து தப்பிச்சிருவான்னு பார்த்தா கதவு இன்னும் க்ளோஸ்ல தான் இருக்கு. சடனா ஒரு சத்தம் வர கீழே ஸ்டெப்ஸ பார்த்தா யாருமே இல்ல. திரும்பி பார்த்தா அவங்க அப்பா நிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ தவறி விழுந்து இறந்து போறான். நம்ம ஹீரோ எதுக்குடா இறந்தான்னு பாத்தீங்கன்னா அவனுமே அந்த பொண்ணோட மூளையில இருந்து ஒரு சிறு பகுதியை வெட்டி எடுத்திருப்பான். அப்ப இவனுமே அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கான்னு தானே அர்த்தம். அடுத்த நாள் விடியுது. எல்லா போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணோட பாடியும் அங்கதான் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரி ஒரு கீரல் கூட இல்ல. போலீஸும் அந்த பாடியும் எடுத்துட்டு போக கடைசியில அந்த பொண்ணோட கால் மட்டும் அசைறத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.